ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் 2020. கொஞ்சம் வீடியோ போட்டு கேப் ஆயிடுச்சு. மறுபடியும் வீடியோ போடலான்றது கொஞ்சம் உடம்பு சரியில்லை. மறுபடியும் ஸ்வீட்டான ஒரு ரெசிபியோட நான் வீடியோ தொடங்கலான் இருக்கேன். ஒரு பூவரச இலை, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பூவரச இலையில கொலக்கட்டை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணுறேன். ஹெல்த்தியான ஒரு இதுதான் பூவரச இலை. நம்ம அலர்ஜியில் ஸ்கின்னுக்கு வந்துச்சுன்னா இந்த பூவரசங்காயில் தேய்ப்பாங்க. நிறைய நன்மைகள் இருக்குது. இதில் ஒரு கொலக்கட்டை போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாசி பருப்பை பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். நீங்கள் கடாய் சூடாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பாசி பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். நான் ஒரு 150 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம இந்த பாசிப்பருப்பு மேக்ஸிமம் வெண்பொங்கல் அந்த மாதிரி ரேராக யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கொலக்கட்டை அந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா நல்லா வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இது கார்த்திகை தீபம் அப்படிங்கும்போது இந்த ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்க கிராமத்துலலாம். பாருங்கள், பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் தேவையான நீங்கள் எவ்வளோ கொலக்கட்டை வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் இப்போ 1/4 கிலோ எடுத்திருக்கேன் 150 கிராம் பருப்புக்கு. அதே மாதிரி நாட்டு சர்க்கரையும் நான் 1/4 கிலோவை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்திருக்கேன். ஏன்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையான இனிப்பு நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்கன்னா நிறைய போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த வறுத்து வச்ச பாசி பருப்பையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் மேலே மட்டும் சிறகி வெள்ளையாக இருக்கிற தேங்காய் பூ 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். நான் அந்த தேங்காய் பூவையும் இது கூட கலந்து நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாகவே பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பழைய ஒரு ஸ்வீட் தான் இது. இப்போ மேக்ஸிமம் யாருமே வீட்டில் ட்ரை பண்ணுறதில்ல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம கருப்பட்டி போட்டும் பண்ணலாம். நான் இதில் பண்ணிக்க பாருங்கள். இந்த அளவுக்கு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரம் வச்சு ஆவியில் வேக வைக்கலாம். இப்போ நான் கலந்து வச்சிருக்கிற மாவு, அதுக்கப்புறம் பூவரச இலை. இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய பூவரச மரம்லாம் நம்ம ரோட்டில் அந்த மாதிரிலாம் பார்ப்போம். அது எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே தெரியாது. நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக சமைக்க கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுக்கலாம். நான் இந்த இலை பெருசாக இருக்கிறதுனால பெரிய உருண்டையாக எடுத்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வடை சைஸில், அதுக்கப்புறம் அப்படியே க்ளோஸ் பண்ணி அந்த ஆவியில் வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இதில் ஒரு 10-12 இலையில வைக்கலாம். அந்தளவுக்கு என்னோட இட்லி பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் இதில் வைக்கிறேன். நீங்கள் சின்னதாக இருந்தாலும் ஓகே தான். பாருங்கள், இலை பார்க்கவே அழகாக வச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், ஆவி பயங்கரமாக போகுது. நல்ல மணமாகவும் இருக்குது. ஏன்னா இதில் நான் எந்த மணமும் சேர்த்தலை. இயற்கையாக இருக்கிற பருப்பு வச்சு தான் பண்ணியிருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சூடாகவே இருக்குது. அவ்வளோதான், கொலக்கட்டை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்கேன்னு. பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.